நிறைய பேர் பத்மாசனம் உட்காரத்துக்கு கஷ்டப்படுவீங்க. கால் பத்மாசனம் என்பது இதுதான், சரியா? பத்மாசனத்து உட்காரது கஷ்டம். நிறைய பேருக்கு ஒரு கால் கூட மேலே வராது, அப்படியே நிற்கும். ஸோ பத்மாசன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா பத்மாசனம் வந்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிட முடியும். அது பயிற்சி என்ன பார்த்தீங்கன்னா சிசுபால ஆசனம். ஒரு கையில் எப்படி குழந்தை தாளாட்டு பண்ணுறீங்களோ உங்கள் காலை தாளாட்டு செய்கிற மாதிரி செய்யணும். நல்லா இந்த ஒரு பயிற்சி செய்யும்போது என்ன, இந்த பகுதி வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். பண்ணிட்டு அடுத்த பத்மாசனம் வந்துடுங்க. அது மாதிரி அடுத்த கால் ஒரு ஃப்ரீ ஆகும். இந்த பகுதி ஆயிடுச்சுன்னா நல்லா இந்த கால் மேலே போட்டு அடுத்த கால் எங்கள் மேலே போட்டு உட்காரலாம். நல்லா ஃப்ரீயாக வந்துடும் பத்மாசனம்.